Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அடை தோசை. ஓகே. நான் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிட்டேன். நான் நிறைய ஹோட்டலில் கற்றுக்கிட்ட டிஷ்ஷஸ், வெளியில் போய் ஃபாரினில் இருக்கும்போது கற்றுக்கிட்ட டிஷ்ஷஸ், இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து நம்மளோட நேச்சுரல் நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸான இட்லி, தோசை இந்த மாதிரி தான் ரொம்ப விரும்புகிறீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி, ஆப்பம், இடியாப்பம் இதெல்லாம். ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் அடை தோசை எப்படி பண்ணுறேன்றதை இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நேற்று அடை தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவியல் வீடியோ ஃபஸ்ட்டே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற அடை தோசையும் நேற்று நான் பண்ண அவியலையும் வச்சு நீங்கள் வீட்டில் ஒன்றா ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த அடை வந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணியிருப்பீங்க. சிலர் வந்து தோரம்பருப்பு, பாசிப்பருப்புலாம் போட்டு பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் அதெல்லாம் போட மாட்டோம். வெறும் கடலைப்பருப்பும் அரிசியும் மட்டும்தான். இது வந்து என் ஒய்ஃபோட அம்மா அவங்க ரொம்ப வருஷமாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்க ரெசிபி. நான் அவரோட சாப்பிட்டு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் அவரோட சென்னை கிளம்பிட்டு இருந்தேன் ராஜபாளையத்துலேருந்து. அப்போ நைட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிடுங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கேட்கல. நான் என்ன பண்ணிட்டேன், அடை தோசையை பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகி ஒரு 5-6 அடை தோசை சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி வச்சு. அப்படியே ரொம்ப ஹெவியாகி மறுநாள் காலை வரைக்கும் எனக்கு பசிக்கலை. அப்படி ஒரு என்ன சொல்கிறதுனா அடக்கவே முடியாது, வயிறு நிறைஞ்சாலும் மனசு நிறையாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ போகலாமா? இப்போ நான் அடை செய்கிற ஸ்டைலில் வந்து நான் சொன்ன மாதிரி இட்லி அரிசி, கடலைப்பருப்பு இது ரெண்டு மட்டும் தான் போட்டு ஊற வைப்பேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. ஸோ என் ஸ்டைலில் வந்து இது மட்டும்தான். ஸோ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் இட்லி அரிசி, ஃபுல் டம்ளர் எடுத்துக்கலாம். அதே அளவு டம்ளரில் கடலைப்பருப்பு நான் கட்டியிருக்க மாதிரி 3/4 அளவு தான், பார்த்தீங்களா, ஃபுல்லாக கிடையாது, 3/4 கடலைப்பருப்பு அதே ஒன்றா போட்டுருவோம். இப்போது இதை கழுவிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா கழுவிடுங்க, அந்த டஸ்ட்டு போகிற அளவுக்கும். ரொம்ப கலர் வர அளவுக்கு இட்லி மாவு மாதிரி கழுவுனாலும் அவசியம் கிடையாது. 1 தடவை 2 தடவை கழுவுனாலே போதும். முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே போட்டு ஊறவங்க, ஏன்னா அந்த பருப்பு வந்து நல்லா தண்ணி இழுக்கும். அதனால் இப்போ இது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். மூடியை போட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். ஊறிட்டே இருக்கட்டும். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து தண்ணியெல்லாம் வடித்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு சில பொருள் இருக்குது, அது என்னன்றதை இப்போ வீடியோவில் காட்டுறேன். இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு ஆட்டும் போதே சில பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு. அது என்னன்றதை இப்போ காட்டுறேன். சுரக்காயை நல்லா இந்த மாதிரி தோல் சீவி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கையளவு சுரக்காய் போதும், ஓகேவா? இந்த மாதிரி வெட்டிட்டு வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் வந்து தாளிக்கும் போது போடுவோம், 1 ஸ்பூன் இப்போ ஆட்டும் போது போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, அடுத்து மிளகு 1 ஸ்பூன் அளவு எடுத்துருங்க, சின்ன ஸ்பூனு. காரத்துக்கு ஒரு 4 மிளகாய் வத்தல். என் வீட்டில் மிளகாய் வத்தல் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் 4 எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5-6 பீஸ் கூட போடலாம், தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பொருள் இங்கே தனியாக வச்சுருக்கேன். அதாவது தேங்காய் எண்ணெயில் கடுகு, சோம்பு, கருவேப்பிலாம் போட்டு தாளிக்கும் போது கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ரொம்ப ஃபைனாக வெட்டாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி ரஃபாகவே வெட்டிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் சில்லு இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் ஆட்டிட்டு அதை வச்சு எப்படி தாளிக்கிறதுன்றதை நான் காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த சுரக்காய், மிளகு இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பையும் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை, லைட்டாக அரைகிறது தான். இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இப்போது இந்த அடைக்கு ஆட்டும் போது ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால ரெண்டையுமே வந்து நான் வந்து மிக்சிலே ஆட்டிட்டேன் இன்றைக்கி. அப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஹை குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா இந்த அரிசி பருப்பு ஊற வச்சது இருக்குல்ல, இது ரெண்டையும் வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டுருங்க. இந்த சுரக்காய், இந்த மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி, இந்த அரிசி பருப்பு ஓரளவுக்கு ஓடி எடுக்க போகிற டயத்தில் இந்த அரைச்சதையும் போட்டு ஒன்றா ஓட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த அரிசி பருப்பு வந்து ஃபைனாக ஓடிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் குறைன்னு நம்ம பருப்பு வடைக்கு எப்படி ஆட்டுவோம் அதை விட கொஞ்சம் ஃபைனாக அரைச்சா போதும். அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுட்டேன். அந்த சுரக்காய் பேஸ்ட்டு, ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே கிண்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம்.
பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்க்கணும். இது வந்து டேஸ்ட்டு வாசம் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ போடுறேன். நீங்கள் வந்து அந்த அரிசி பருப்பு ஆட்டும்போது போட்டால் கூட நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த கல்லுப்பு நல்லா கரையட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது மாவு ரெடி. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், வெங்காயமும் தேங்காயும் சொல்லியிருந்தேன். இது வந்து கண்டிப்பாக போடணும். முருங்கைக்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடையில் முருங்கைக்கீரை போடுறது வந்து ஒரு ரொம்ப செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் தாளிக்கும் போது இந்த முருங்கைக்கீரையை எப்போ சேர்க்கணுங்கிறத நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நான் அதை கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாமா மாவை? ஒரு பேனில் திரும்ப கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஒரு கொஞ்சம் சேர்த்தே ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்ற டேஸ்ட்டு தான். நான் இப்போ ஒரு 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன் சின்ன கரண்டியில். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன், நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய். அந்த உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே பொடியாக நறுக்கின தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ஆக வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் கொஞ்சம் வதங்கினோடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தை ரஃபாகவே கட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சில பீஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும். அதுதான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அடை தோசை சாப்பிடும்போது. இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். ஸோ வெங்காயம் லைட்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை எடுத்து போட்டுருங்க. முருங்கைக்கீரையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை வந்து திரும்ப குக் பண்ண போகிறோம் தோசையோட போட்டு. அதனால் இது லைட்டாக வதக்கினாலே போதும். அவ்வளோதான், ரெடி. நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த கீரையும் வெங்காயமும். இப்போ மாவில் சேர்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போது மாவு ரெடி. நான் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இழுக்க வசதியாக இருக்கோ அந்த மாதிரி. ஏன்னா இந்த பாருங்களேன், நான் இந்த அளவு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஊற்றிடலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் சுடணும். அப்போ தான் அடை வந்து டேஸ்ட்டு. சுட்டுடலாமா? தண்ணி கரெக்டாக ஊற்றுனோன்னா நீங்கள் வந்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அப்படியே கட்டி கட்டியாக சேர்ந்து நின்றுடும். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வேகட்டும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். நெய் ஊற்றினாலும் ஊற்றலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் நடுவில் ஒரு குழி போட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்க எங்கள் அம்மா. ஓ, உங்கள் அம்மா இங்கே ஊற்றுவாங்களா? சரி சரி, குழி போடணும். போட்டாச்சு, ஊற்றிடுவோம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், வாய்ப்பே இல்லை, மறு பேச்சே கிடையாது. ஸோ என் ஒய்ஃபோட அம்மா வந்து நடுவில் கொஞ்சம் புளி பறித்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்களாம். அதையும் ஊற்றிருக்கேண்ணா. எதுக்கு ஊற்றிடுவோம், எதுக்கு பிரச்சனை, சொன்னால் செஞ்சிட வேண்டியதானே. சந்தோஷமா கேமரா உமன்? தோசை ஒரு நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். வாவ், கலர் பாருங்கள். ஐயோ, திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த கலர் பார்த்தீங்களா, அப்படியே கோல்டன் எல்லோவில் சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்கள் எப்போ சமைக்க போகிறீங்க வீட்டில்? சீக்கிரமாக செய்யுங்க, ரொம்ப ஈஸி தானே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாவு வந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் ஊற வச்சோம், அரைச்சோம், சுட்டோம். இதை புளிக்க வைக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. திரும்பவும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வருவீங்க, இது அடை தோசை கிடையாது, இதில் வந்து துவரம்பருப்பு போடணும், பாசிப்பருப்பு போடணும், நிறைய நாங்கள் வேறு மாதிரி செய்வோன்னு. நான் ஒத்துக்கிறேன், நிறைய ரெசிபி இருக்குது அடை தோசைக்கு. இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி, அதனால் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இந்த திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஏன்னா அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா வேகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் அவியல் வச்சு நான் இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறேங்க. வேகட்டும் வேகட்டும். அவ்வளோதாங்க, அடை ரெடி. எப்படி வாங்க, சூப்பராக இருக்குல்ல கலர். இப்போ வந்து அடை அவியல் வச்சு சாப்பிட போகிறேன். சுட சுட அவியலை அடை மேலே வச்சுருவோம்.
சூப்பராக இருக்குது. இந்த அடை கூட தேங்காய் சட்னி, பாசிப்பருப்பு சாம்பார் இதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அடை அவியல் வந்து ஒரு கிளாசிக் காம்பினேஷன், அதனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி சாம்பார் கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க, ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை போடுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் பேசலாம். பை.